Today we see about the haloarenes. The haloarene having the halogen atom directly attached to the carbon atom of aromatic ring are called haloarenes. Generally it is represented as ARX. Okay, AR represent aryl group, அதாவது aromatic ring. aromatic ringல உள்ள ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக X group substitute ஆனிச்சு அப்படின்னா கிடைக்கிறது தான் haloarenes. இதுக்கு தான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. குளோரோபென்சீன், ப்ரோமோபென்சீன் அண்ட் அயோடோபென்சீன், 2-குளோரோடொலுவீன். பென்சீன் ரிங்கில் CH3 குரூப் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் டொலுவீன். அதே இது பக்கத்தில் செகண்ட் பொசிஷனில் குளோரின் அட்டாச் ஆகிருக்கனால இது நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா 2-குளோரோடொலுவீன். அனதர் ஒன் ஹாலோஅரீன்ஸ் என்னதுலாம் அப்படின்னா அரைல் அல்கைல் ஹாலைட்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த பென்சீன் ரிங்கோடைய சைட் செயினில் நிறைய ஹாலஜன்ஸ் அட்டாச் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் அரைல் அல்கைல் ஹாலைட். அப்போ அரைல் குரூப் பக்கத்தில் ஒரு அல்கைல் குரூப் இருக்குது. அந்த அல்கைல் குரூப்போடு தான் என்ன அட்டாச் ஆகிருக்கு, ஹாலஜன் குரூப் அட்டாச் ஆகிருக்கு. அதனால தான் நம்ம அதை எப்படி சொல்கிறோம் அப்படின்னா அரைல் அல்கைல் ஹாலைட்ஸ். அப்போ பென்சீன் ரிங் அது கூட ஒரு அல்கைல் குரூப் CH2 குரூப் இருக்குது. அந்த CH2 குரூப்போட ஹாலஜன் குரூப் அட்டாச் ஆகிருக்கு. அப்போ வெறும் CH3 இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் டொலுவீன். அந்த ஒரு CH3யில் உள்ள ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக குளோரின் அட்டாச் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் குளோரோஃபினைல் மீத்தேன். ஓகே, குளோரோ இந்த ரிங்குக்கு பேர் ஃபினைல் ரிங். ஃபினைல் இது வந்து மீத்தேன் குரூப். ஒரே ஒரு கார்பன் இருந்தால் அதை நம்ம எப்படி சொல்வோம், மீத்தேன். அப்போ குளோரோஃபினைல் மீத்தேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு 2 குளோரின் வந்து அட்டாச் ஆகிருக்கு. அப்போ இதை நம்ம எப்படி சொல்லணும், டைக்ளோரோஃபினைல் மீத்தேன். அடுத்ததில் 3 குளோரின் வந்து 3 ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு வந்திருக்கு. அப்போ இதை வந்து ட்ரைக்ளோரோஃபினைல் மீத்தேன் அப்படின்னு நம்ம சொல்லணும். தென் இந்த நாமன்க்ளேச்சர் பண்ணும்போது வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரிஃபிக்ஸில் என்ன ஹாலஜனோ அந்த ஹாலஜனை ரெப்ரசன்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ரிங்கை வந்து நம்ம அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பனை ரெப்ரசன்ட் பண்ணணும். இப்போ பொதுவாகவே ஒரே ஒரு ரிங் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பென்சீன் தான். ஓகே, அப்போ இப்போ குளோரின் இருந்துச்சு அப்படின்னா குளோரோபென்சீன். இப்போ ப்ரோமின் இருந்துச்சு அப்படின்னா ப்ரோமோபென்சீன். இது வந்து மோனோ சப்ஸ்டிடியூட்டடுக்கு மட்டும்தான் இந்த நேம் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். பட் டை சப்ஸ்டிடியூட்டடாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதை எப்படி நேமிங் பண்ணணும் அப்படின்னா ப்ரிஃபிக்ஸில் வந்து ஆர்த்தோ, மெட்டா, பேரா அப்படின்னு நம்பரிங் கொடுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ ஆல்ரெடி ப்ரெசண்ட்டாக இருக்கிற ஒரு ஹாலோ குரூப்பு பக்கத்தில் உள்ள கார்பன் கூட ஒரு Cl அட்டாச் ஆகிருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஆர்த்தோ பொசிஷன். அதாவது செகண்ட் பொசிஷனுக்கு பேர் ஆர்த்தோ, தேர்டு பொசிஷனுக்கு வந்து மெட்டா, ஃபோர்த்து பொசிஷன் ஆப்போசிட் சைடில் இருக்கிற பொசிஷனுக்கு பேர் பேரா. ஓகே, அப்போ நம்ம அட்டாச் ஆகிருக்கிற சப்ஸ்டியூட் ஆகிருக்கிற குளோரின் பக்கத்தில் இன்னொரு குளோரின் சப்ஸ்டியூட் ஆனிச்சு அப்படின்னா அந்த பொசிஷனுக்கு பேர் ஆர்த்தோ பொசிஷன். தென் தேர்டு பொசிஷனில் குளோரின் அட்டாச் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் மெட்டா பொசிஷன். ஃபோர்த்து பொசிஷனில் இன்னொரு காம்பவுண்ட் சப்ஸ்டியூட் ஆனிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் பேரா பொசிஷன். அப்போது 1,2 சப்ஸ்டிடியூஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை எப்படி சொல்லணும் அப்படின்னா ஆர்த்தோ. 1,3 சப்ஸ்டிடியூஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை மெட்டா அப்படின்னு சொல்லணும். 1,4 சப்ஸ்டிடியூஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம பேரா அப்படின்னு சொல்லணும். இங்கே வந்து 1,2 டைக்ளோரோபென்சீன் அதை வந்து நம்ம ஆர்த்தோ டைக்ளோரோபென்சீன் அப்படின்னு நம்ம சொல்லணும். அடுத்து 1,3 டைக்ளோரோபென்சீன் சொல்லலாம். அல்லது அதர்வைஸ் எப்படி சொல்லணும், மெட்டா டைக்ளோரோபென்சீன். ஆர்த்தோ, பேரா, மெட்டா இது எல்லாத்தையும் ஸ்மால் லெட்டரில் நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஆர்த்தோனா ஓ மட்டும் போட்டுக்கலாம், ஸ்மால் லெட்டர் ஓ. மெட்டானா ஸ்மால் லெட்டர் எம். பேரானா ஸ்மால் லெட்டர் பி அப்படின்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஓகே, these are the examples. Then general method of preparation of haloarenes. haloarenes எப்படிலாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பை டைரக்ட் ஹாலஜனேஷன். அப்போ அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன் எடுத்துகிட்டு அதில் டேரெக்டாக நம்ம ஹாலஜனை போய் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரியாக்ஷனுக்கு பேர் தான் என்னது, டைரக்ட் ஹாலஜனேஷன். இப்போ இங்கே வந்து ஒரு பென்சீன் ரிங் எடுத்துருக்குறாங்க. இதில் வந்து குளோரினை நம்ம டேரெக்டாக ஆட் பண்ண போகிறோம் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபெர்ரிக் குளோரைட். அப்போ ஃபெர்ரிக் குளோரைட் ப்ரெசன்ஸ் இந்த குளோரின் நம்ம டேரெக்டாக ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, குளோரோ பென்சீன். அப்போ இங்கே பென்சீன்லேருந்து ரிமூவ் ஆன ஹைட்ரஜனும் இங்கே உள்ள ரிமைனிங் குளோரின் இருக்கா, இங்கே 2 குளோரின் இருக்குது. ஒரு குளோரின் மட்டும் தான் குளோரோ பென்சீனாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இன்னொரு குளோரின் வந்து இதுலேருந்து ரிமூவ் ஆன ஹைட்ரஜன் இருக்குதா, அந்த ஹைட்ரஜன் கூட கம்பைன் ஆகி HCl மாறிடும். ஓகே.
தென் இந்த சப்ஸ்டிடியூஷன் நடக்கும்போது நம்ம எக்ஸஸாக குளோரினையோ புரோமினையோ ஆட் பண்ணும்போது ட்ரை சப்ஸ்டிடியூட்டட் ப்ராடக்ட்லாம் கிடைக்கலாம். இது எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் நடக்கும் அப்படின்னா, இந்த வந்து நம்ம 2 விதமாக நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். ஒன்று ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப், அனதர் ஒன்று மெட்டா டைரக்டிங் குரூப். அதில் சப்ஸ்டியூட்டாக இருக்கிற குரூப்பை பொறுத்து தான் அடுத்து சப்ஸ்டியூட் ஆகிற குரூப்பு ஆர்த்தோ பொசிஷனில் வந்து ஆட் ஆக போதா அல்லது மெட்டா பொசிஷனில் வந்து ஆட் ஆக போதா அப்படிங்கிறது நம்ம டிசைட் பண்ண முடியும். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆர்த்தோ பேரா டைரக்டிங் அண்ட் மெட்டா டைரக்டிங் குரூப். அப்போ ஆல்ரெடி அந்த மோனோ சப்ஸ்டிடியூட்டடில் இருக்கிற ஒரு குரூப் என்ன குரூப்பாக இருக்குதோ அதை பொறுத்து தான் இன்கமிங் குரூப்பு வந்து செகண்ட் பொசிஷன்லேயோ அல்லது தேர்ட் பொசிஷன்லேயோ போய் ஆட் ஆக போகுது. ஓகேவா? இதில் எதெல்லாம் ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப் அப்படின்னா அமீன், NHR அதாவது சப்ஸ்டிடியூட்டட் அமீன்ஸ், OH, OR குரூப்பை தான் நம்ம மீத்தாக்சி குரூப் அப்படின்னு அல்காக்சி குரூப் அப்படின்னு பொதுவாக சொல்லணும். OR குரூப் வந்து அல்கைல் குரூப், Cl, Br அயோடின். இது எல்லாமே என்னது அப்படின்னா ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப். அப்போ நம்ம எக்ஸஸாக ஆட் ஆகிற குளோரினோ புரோமினோ அயோடினோ எங்கே தான் வந்து ஆட் ஆகும் அப்படின்னா இந்த காம்பவுண்ட்லாம் ஆல்ரெடி நம்ம பென்சீன் ரிங்கில் இருந்துச்சு அப்படின்னா ஆட் ஆகிற காம்பவுண்ட் வந்து ஆர்த்தோ பொசிஷன் அல்லது பேரா பொசிஷனில் தான் வந்து ஆட் ஆகுமே தவிர மெட்டா பொசிஷனில் போய் என்ன செய்யாது, ஆட் ஆகாது. அப்போ உங்கள் பென்சீன் ரிங்கில் ஆல்ரெடி OH குரூப் இருக்குது அப்படின்னா நம்ம ஆட் பண்ணுற ஹாலஜன் குரூப் ஒன்லி attached to the ortho or para position, not in the meta position. அதான் இந்த ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப்போடைய வேலை. ஓகே, தென் மெட்டா டைரக்டிங் குரூப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இன்கமிங் குரூப்பை மெட்டா பொசிஷனில் மட்டும்தான் என்ன பண்ண வைக்கும், சப்ஸ்டியூட் ஆக வைக்குமே தவிர பேரா பொசிஷன்லேயோ ஆர்த்தோ பொசிஷன்லேயோ சப்ஸ்டியூட் பண்ண வைக்காது. ஓகே, அப்போ NO2 CN SO3H CHO COOH அமைடு CONH2 அது பேர் அமைடு. அது எல்லாமே எந்த பொசிஷனில் தான் இன்கமிங் குரூப்பை அட்டாச் பண்ணும் அப்படின்னா மெட்டா பொசிஷனில் மட்டும்தான் இன்கமிங் குரூப்பை அலோவ் பண்ணும். ஓகேவா? இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி குளோரின் வந்து இருக்குது. குளோரின் வந்து நம்ம என்ன குரூப்புன்னு பார்த்தோம், ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப் அப்படின்னு பார்த்தோம். அப்போ எக்ஸஸாக நம்ம இதில் குளோரினை ஆட் பண்ணும்போது இன்கமிங்கில் வரல இன்னொரு குளோரின் அதோடைய ஆர்த்தோ பொசிஷன் அண்ட் பேரா பொசிஷனில் மட்டும்தான் அட்டாச் ஆகுமே தவிர மெட்டா பொசிஷன் என்ன செய்யாது, அட்டாச் ஆகாது. ஓகே, இதுதான் அந்த ரூலோடைய இம்பார்ட்டன்ட். அப்போ நம்ம ட்ரை சப்ஸ்டிடியூட்டடோ நடக்கும்போது அதில் ஆல்ரெடி உள்ள குரூப் ஆர்த்தோ பேரா டைரக்டிங்காக அல்லது மெட்டா டைரக்டிங்காக அந்த நேச்சரை பொறுத்து தான் இன்கமிங் குரூப் வந்து என்ன பண்ண போகுது, ஆர்த்தோ பொசிஷன்லேயோ பேரா பொசிஷன்லேயோ மெட்டா பொசிஷன்லேயோ போய் அட்டாச் ஆக போகுது. ஓகே, அடுத்து வந்து நம்மளுக்கு டொலிவின் இருக்குது. டொலிவினில் உள்ள CH3 குரூப் இஸ் ஆர் குரூப். நம்ம ஆல்ரெடி இங்கே படித்தோம். ஆர் குரூப் இஸ் ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப். அப்போ குளோரினும் ஆர்த்தோ பேரா டைரக்டிங் தான். அதனால் இன்கமிங் குளோரின் எங்கே போய் ஆட் ஆனிச்சு, ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷனில் தான் ஆட் ஆனிச்சு. அதே மாதிரி டொலிவினில் உள்ள CH3 குரூப் ஆல்சோ ஆர் குரூப். அதுவும் என்னது, ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப். ஸோ இன்கமிங் குளோரின் இஸ் ஆடட் ஒன்லி ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷன். அப்போ ஆர்த்தோ குளோரோடொலுவின் அண்ட் பேரா குளோரோடொலுவின் தான் நம்மளுக்கு என்ன செய்யும், ப்ராடக்டாகவே இங்கே கிடைக்கும். மெட்டா டொலுவின் என்ன செய்யாது, கிடைக்காது. ஓகே, தென் ப்ரிப்பரேஷன் ஆஃப் அயோடோ அரீன்ஸ். அயோடோ அரீன்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம அயோடினை இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பெர் அயோடைட்டோடைய ப்ரெசன்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே அயோடினை ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணும்போது அயோடின் இஸ் டைரக்ட்லி அட்டாச் டு த பென்சீன் டு ஃபார்ம் அயோடோ பென்சீன். ஃப்ளூரோ அரீன்ஸை வந்து நம்ம டேரெக்டாக ப்ளூரினேஷன் வந்து என்ன பண்ண முடியாது. ஏன்னா அந்த ரியாக்ஷன் வந்து ரொம்ப வயலண்ட் ரியாக்ஷனாக இருக்கும். அதனால் நம்ம டேரெக்டாக இதை ஃப்ளூரினேஷன் பண்ண முடியாது. தென் இங்கே வந்து அடுத்து வந்து எப்படி எந்த மெக்கானிசம் வழியாக இந்த குளோரினேஷன் அயோடினேஷன் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது தான் கீழே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபெரிக் குளோரைடோடைய ப்ரெசன்ஸை நம்ம ரியாக்ஷனை கேரிட் அவுட் பண்ணுறோம். மொதல் ஸ்டெப் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த குளோரின் ரியாக்ட் வித் ஃபெரிக் குளோரைட் டு ஃபார்ம் குளோரோனியம் அயானையும் FeCl4 மைனஸையும் என்ன செய்யுது, ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ நம்ம இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் FeCl3 நம்ம குளோரினை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். இது வந்து மெக்கானிசம். இவ்வளோ நேரம் நம்ம ரியாக்ஷன்ஸ் பார்த்தோம், இப்போ பார்க்க போகிறது மெக்கானிசம். அப்போ இந்த குளோரின் ஃபஸ்ட்டு ரியாக்ட் வித் ஃபெரிக் குளோரைட் டு ஃபார்ம் Cl+ அயான் அண்ட் FeCl4
மைனஸ். அப்போ இங்கே நம்மளோட எலக்ட்ரோஃபைலே என்னதான் Cl ப்ளஸ் அயான் தான். இந்த Cl ப்ளஸ் அயான் அட்டாக் த பென்சீன் ரிங் டு ஃபார்ம் ஏ இன்டர்மீடியேட். ஒரு இன்டர்மீடியேட் சிக்மா காம்ப்ளெக்ஸ் இது என்ன செய்யுது, ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த குளோரின் போய் ஆட் ஆகும்போது அதில் உள்ள டபுள் பாண்ட் இருக்குல்ல, அது வந்து ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். அதோடைய பொசிஷன் ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகும். இதை நம்ம பொதுவாக நடுவில் வந்து ப்ளஸ் சார்ஜ் போட்டு ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் என்னது, சிக்மா காம்ப்ளெக்ஸ். ஓகே, இந்த சிக்மா காம்ப்ளெக்ஸில் தான் அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபெர்ரிக் குளோரைடு வந்து ஃபெர்ரிக் FeCl4 மைனஸ் அயான் ரியாக்ட் பண்ணும்போது இந்த சிக்மா காம்ப்ளெக்ஸில் உள்ள ஒரு ஹைட்ரஜனை இந்த FeCl4 மைனஸ் அயான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிடும். அப்படின்னா அது வாங்கிக்கிடும் அப்படின்னு அர்த்தம். அது வாங்கிக்கிட்டு என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா, ஃபெர்ரிக் குளோரைடு உள்ள ஒரு குளோரினும் அந்த ஹைட்ரஜனும் சேர்ந்து FeCl3ஆகவும் HCl அது மாறிடும். அப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி இருந்த FeCl3 வந்து திரும்பியும் ரீட்டைன் ஆயிரும். ஓகே, அப்போ FeCl4 மைனஸ் சப்ஸ்ட்ராக்ட் த ஹைட்ரஜன் ஃப்ரம் சிக்மா காம்ப்ளெக்ஸ் டு ஃபார்ம் FeCl3 அண்ட் HCl. அப்போ இது வந்து ரெசனன்ஸ் ஸ்டெபிளைஸ்டாக மாறணும் அப்படின்னா ஒரு புரோட்டானை அது இழக்குது. அப்போ லாஸ் ஆஃப் புரோட்டான் ஃப்ரம் த சிக்மா காம்ப்ளெக்ஸ் டு ஃபார்ம் ஸ்டெபிளைஸ்ட். ஓகே, ஸ்டெபிளைஸ்டான கார்போகேட்டையான்லேருந்து என்ன பண்ணுறோம், ஒரு ஹைட்ரஜனை FeCl4 மைனஸ் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்னது கிடைக்குது, குளோரோ பென்சீன் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா, இது எப்படி இங்கே வந்து இந்த ப்ளஸ் சார்ஜ் ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னா, இப்போ குளோரின் Cl ப்ளஸ் அயான், அப்போ இங்கே உள்ள பென்சீன் ரிங்கில் உள்ள ஒரே ஒரு பாண்ட் ஷிஃப்ட் ஆகி மைனஸாக மாறும். அந்த மைனஸ் பிளேஸில் என்ன பண்ணுவோம், இந்த Cl ப்ளஸ் போய் ஆட் ஆகும். அப்போ எங்கேருந்து பாண்ட் ஷிஃப்டிங் நடந்திருக்கிறோ அந்த பிளேஸில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளஸ் சார்ஜை வந்து போடணும். அப்போ இங்கே ப்ளஸ் சார்ஜ் இருக்கும். அடுத்து இங்கேருந்து இங்கே பாண்ட் ஷிஃப்ட் ஆகுது. அப்போ இங்கே என்ன செய்யும், ப்ளஸ் சார்ஜ் பேரா பொசிஷனில். அடுத்து பேரா பொசிஷன்லேருந்து என்ன பண்ணுது, ஆர்த்தோ பொசிஷனில் உள்ள பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகுது. அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை நான் உங்களுக்கு திரும்ப எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இப்போதைக்கு இதை புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகேவா, தென் ப்ரிப்பரேஷன் ஆஃப் அரல் அல்கைல் ஹேலைட்ஸ். அரல் அல்கைல் ஹேலைட்ஸ் அப்படிங்கிறது நம்ம சைட் செயினில் குளோரினை சப்ஸ்டியூட் பண்ணுற அந்த ரியாக்ஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம், அரல் அல்கைல் ஹேலைட். அப்போ அதில் ஆல்ரெடி என்ன இருக்கணும், ஒரு பென்சீன் ரிங்கில் இன்னொரு அல்கைல் குரூப் இருக்கணும். அப்போ நம்ம இதுக்கு பொதுவாக என்ன எடுக்கணும் அப்படின்னா டொலுவின் எடுக்கணும். டொலுவின் கூட நம்ம குளோரினை ரியாக்ட் பண்ணும்போது டொலுவின் உள்ள ஒரே ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக என்ன ஆகும், குளோரின் வந்து ஆட் ஆனிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் குளோரோஃபினைல் மீத்தேன். அது எக்ஸஸாக நம்ம குளோரினை ஆட் பண்ண ஒவ்வொரு ஹைட்ரஜனும் ரீப்ளேஸ் ஆகி என்னவா மாறுது, ட்ரைக்ளோரோஃபினைல் மீத்தேன் வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா, இது வந்து எந்த ரியாக்ஷன் மெக்கானிசம் வழியாக அந்த ரியாக்ஷன் நடக்கு அப்படின்னா ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம். அந்த ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம்னாலே நம்மளோட எதோடைய ப்ரெசன்ஸில் ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னா சன்லைட்டோடைய ப்ரெசன்ஸில் தான் என்ன செய்யும், ரியாக்ஷன் நடக்கும். இங்கேயும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம அங்கே வந்து மெத்தில் குரூப் மட்டும் இருந்துச்சு, இங்கே வந்து பென்சீன் ரிங்கில் எத்தில் குரூப் இருக்குது. அப்போ இந்த எத்தில் குரூப்பில் உள்ள ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக Cl அட்டாச் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னது, 1-குளோரோ 1-ஃபினைல் ஈத்தேன். அதே இது 2 குளோரின் சப்ஸ்டியூட் ஆயிருந்துச்சு அப்படின்னா 1,1-டைக்ளோரோ 1-ஃபினைல் ஈத்தேன். ஓகே, அப்போ 2 ஹைட்ரஜனுக்கு பதிலாக 2 குளோரினை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். எதனால இதில் 1 அப்படின்னு குறிச்சிருக்காங்க அப்படின்னா CH2 வந்து பொதுவானது, அது கூட தான் என்ன பண்ணியிருக்கு, பென்சீன் ரிங்கும் அட்டாச் ஆகிருக்கு, CH3யும் அட்டாச் ஆகிருக்கு. அப்போ அதை தான் நம்ம என்ன சொல்லணும், 1 அப்படின்னு நம்பர் கொடுக்கணும். அப்போ அந்த 1வது பொசிஷனை தான் குளோரின் போய் ஆட் ஆகுது, 1வது பொசிஷனை தான் ஃபினைல் குரூப்பு இருக்குது. அதனால் அதை வந்து 1-குளோரோ 1-ஃபினைல் ஈத்தேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தென் டயசோனியம் சால்ட்லேருந்து எப்படி இதை ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டயசோனியம் சால்ட் அப்படிங்கிறது 2 நைட்ரஜன் குரூப் இருக்கிற ஒரு சால்ட்டுக்கு பேர் தான் என்னது, டயசோனியம் சால்ட். இதை நம்ம பொதுவாக எதில் இந்த டயசோடேஷன் அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் வந்து இருக்குது, அந்த ரியாக்ஷன் மூலமாக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், டயசோனியம் சால்ட்டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஓகே, இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சோடியம் நைட்ரேட் HCl இது 2 ரியாக்ட் ஆகும்போது அது என்னவாக மாறும் அப்படின்னா சோடியம் குளோரைட் HNO2 மாறும். இப்போ நம்ம பென்சீன் ரிங்கில் CH3 குரூப் இருந்தால் அதுக்கு பேர் நான் டொலுவின் அப்படின்னு சொல்லியிருந்தேன்.
அதே இது NH2 குரூப் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் அனிலின். இந்த அனிலின் கூட அனிலினுடைய ப்ரெசன்ஸில் தான் நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா டைசோடேஷன் ரியாக்ஷன் வந்து நடக்கும். இங்கே உள்ள HNO2 ரியாக்ட் வித் அனிலின் டு ஃபார்ம் டயசோடைஸ்ட் சால்ட். ஓகே, டைசோனியம் சால்ட்டை வந்து ஃபார்ம் பண்ணுது. அப்போ N2 காம்பவுண்டை நம்ம எப்போவுமே எப்படி தான் எழுதணும் அப்படின்னா N. இங்கே உள்ள Cl குரூப் இருக்கா, அதையும் நம்ம சேர்த்துருக்கோம். அதனால தான் இது எப்போவுமே ப்ளஸ் அண்ட் மைனஸ் சார்ஜ் ஒரே காம்பவுண்டில் இருக்கிறதா நம்ம என்ன சொல்கிறோம், சால்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இங்கே வந்து டைசோனியம் சால்ட் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிருக்கு வித் ரிமூவல் ஆஃப் வாட்டர் மாலிகுல் மட்டும் ரிமூவ் ஆகிட்டு நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகிருக்கு, டைசோனியம் சால்ட். N2வை நம்ம எப்போவுமே எப்படி தான் எழுதணும் அப்படின்னா N அப்படின்னு தான் நம்ம எழுதணும். திஸ் டைசோனியம் சால்ட் இப்போ குளோரோ அரின் ப்ரோமோ அரின்ஸை வந்து நம்ம இந்த ரியாக்ஷனில் இருந்து டைசோனியம் சால்ட்லேருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். எதோடைய ப்ரெசன்ஸில் அப்படின்னா காப்பர் குளோரைடோடைய ப்ரெசன்ஸில். இந்த ரியாக்ஷனுக்கு பேர் சாண்ட் மேயர் ரியாக்ஷன். இது ஒன் ஆஃப் த நேமிங் ரியாக்ஷன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ டைசோனியம் சால்ட்லேருந்து நம்ம குளோரோபென்சின் அண்ட் ப்ரோமோபென்சினை ப்ரிப்பேர் பண்ணுற அந்த ரியாக்ஷனுக்கு பேர் சாண்ட் மேயர்ஸ் ரியாக்ஷன். ஓகே, in the presence of copper chloride and HCl, the disonium salt is converted into chlorobenzene. அப்போ இதில் உள்ள என்ன நடக்கும் அப்படின்னா N2 குரூப் மட்டும் எலிமினேட் ஆகி போயிடும். அப்போ நம்ம இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் காப்பர் குளோரைட் அண்ட் HClோடு நம்ம ட்ரீட் பண்ணும்போது ஹீட்டிங் நடக்கும். அப்போ அது நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா N2 மட்டும் எலிமினேட் ஆகிட்டு நம்மளுக்கு குளோரின் மட்டும் அந்த காம்பவுண்டில் இருக்கும். ஓகே, அதே மாதிரி பென்சீன் டைசோனியம் குளோரைடை நம்ம காப்பர் புரோமைடு ஆர் HBr கூட ரியாக்ட் பண்ணும்போது இங்கே வந்து குளோரினுக்கு பதிலாக புரோமின் வந்து ரீப்ளேஸ் ஆகும். அப்போ N2வும் குளோரினும் இங்கே ரிமூவ் ஆகிட்டு நம்மளுக்கு என்னவா மாறும் அப்படின்னா ப்ரோமோ பென்சீன் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா, இதே மாதிரி நம்ம குளோரோ அரின் அண்ட் ப்ரோமோ அரின்ஸை வந்து டைசோனியம் சால்ட்லேருந்து எந்த ரியாக்ஷன் மூலமாகவும் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா கேட்டர்மேன் ரியாக்ஷன் மூலமாகவும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த கேட்டர்மேன் ரியாக்ஷனுக்கு ரியேஜன் மட்டும்தான் வேறு. அங்கே வந்து காப்பர் குளோரைடு எடுத்தோமா, இங்கே வெறும் காப்பர் மட்டும் எடுக்க போகிறோம். சேம் ரியாக்ஷன், நேம் மட்டும்தான் வேறு. அப்போ சாண்ட் மேயர் ரியாக்ஷன் அப்படின்னா காப்பர் குளோரைடு காப்பர் புரோமைடு எடுக்கிறோம். ஆனால் கேட்டர்மேன் ரியாக்ஷனில் என்ன பண்ண போகிறோம், ஹீட்டிங் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காப்பர் அண்ட் HCl, காப்பர் அண்ட் HBr. ஓகேவா, இது ஒன்று தான் டிஃப்ரெண்ட். அங்கே வந்து காப்பர் குளோரைடாக எடுத்தோம், இங்கே வந்து வெறும் காப்பரை மட்டும் என்ன பண்ண போகிறோம், எடுக்க போகிறோம். இங்கேயும் அதே மாதிரி தான் N2 மாலிகுல் தான் எலிமினேட் ஆக போகுது. ஓகே, அயோடோ அரின்ஸையும் இதே மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் பொட்டாசியம் அயோடைட் ப்ரெசன்ஸில் டைசோனியம் சால்ட்டோடு நம்ம ட்ரீட் பண்ணும்போது டைசோனியம் சால்ட்லேருந்து N2வும் தென் பொட்டாசியம் இஸ் கம்பைன் வித் குளோரின் டு ஃபார்ம் பொட்டாசியம் குளோரைட். இதில் உள்ள அயோடின் மட்டும் என்னாகும், சப்ஸ்டியூட் ஆகும் குளோரினுக்கு பதிலாக. ஓகேவா, தென் ஃப்ளூரோ அரின்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இன்னொரு மெத்தட் கொடுத்துருக்காங்க. இது எதுலேருந்து ப்ரிப்பேர் ஆகுது அப்படின்னா டைசோனியம் டெட்ரா ஃப்ளூரோ போரேட்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அப்போ நம்ம டைசோனியம் சால்ட் அங்கே வந்து Cl மைனஸை வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். இங்கே வந்து போரேட்டை வந்து எடுத்துருக்குறாங்க. இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அனிலின் தான். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் Na சோடியம் நைட்ரைட் அண்ட் HClக்கு பதிலாக இங்கே வந்து எதை எடுக்கிறாங்க அப்படின்னா ஃப்ளூரோபோரிக் ஆசிடை வந்து இங்கே எடுக்கிறாங்க. ஓகே, இங்கே வந்து அங்கே வந்து நம்ம HCl எடுத்தோம், இங்கே வந்து அதுக்கு பதிலாக ஃப்ளூரோபோரிக் ஆசிட் HbF4 எடுத்திருக்காங்க. இங்கேயும் அதே மாதிரி தான் வாட்டர் மாலிகுல் மட்டும் எலிமினேட் ஆகும். எலிமினேட் ஆகிட்டு நம்மளுக்கு டைசோனியம் டெட்ரா ஃப்ளூரோ போரேட் பி குரூப் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, போரேட். இங்கே வந்து 4 ஃப்ளூரின் இருக்குது, அதனால் அதை நம்ம எப்படி சொல்கிறோம், டெட்ரா ஃப்ளூரோ. டைசோனியம் டெட்ரா ஃப்ளூரோ போரேட் எடுத்துருக்குறோம். அதுலேருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹீட் பண்ண போகிறோம். ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும், N2 குரூப் எலிமினேட் ஆகும். அதே மாதிரி இங்கே வந்து நம்மளுக்கு ஃப்ளூரின் மட்டும்தான் தேவை. அப்போ ரிமைனிங் உள்ள BF3 என்ன ஆயிரும், எலிமினேட் ஆயிரும். ஓகேவா, இந்த ரியாக்ஷனுக்கு பேர் பால்ட்-சீமன் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷனுக்கு பேர் பால்ட்-சீமன் ரியாக்ஷன். அப்போ இது எல்லா ரியாக்ஷனையும் படிக்கும்போது நம்ம வந்து கம்பேர் பண்ணி படிக்கணும், அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ டைசோனியம் சால்ட்லேருந்து காப்பர் குளோரைட் HCl போட்டு பண்ணுற ரியாக்ஷன் பேர் சாண்ட் மேயர் ரியாக்ஷன்.
தென் வெறும் காப்பர் ஹெச்சிஎல் போட்டு பண்ணுற ரியாக்ஷனுக்கு பேர் நம்மளுக்கு என்னது கேட்டர்மன் ரியாக்ஷன். ஃப்ளூரோ அரீன்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைசோனியம் குளோரைடுக்கு பதிலாக நம்ம இங்கே என்ன எடுத்துருக்கோம், டைசோனியம் டெட்ரா ஃப்ளூரோ போரேட்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். இங்கே வந்து ஹெச்சிஎலுக்கு பதிலாக நம்ம எதை மட்டும் ஆட் பண்ண போகிறோம், ஃப்ளூரோ போரிக் ஆசிடை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு டெட்ரா ஃப்ளூரோ போரேட் வந்து கிடைக்குது. அதை திரும்பி நம்ம அதே ப்ராசஸ் தான் ஹீட்டிங் பண்ணும்போது N2 எலிமினேட் ஆயிரும். இங்கே வந்து நம்மளுக்கு தேவையானது ஃப்ளூரோ குரூப் மட்டும்தான். அப்போ அங்கே உள்ள BF3 ஆல்சோ எலிமினேட்டட். ஓகே, தென் இதோடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஹாலோ அரீன்ஸ் வந்து ஒரு கலர்லெஸ் லிக்விடாக இருக்கும் அல்லது கிறிஸ்டலைன் சாலிட்ஸாக இருக்கும். இது வந்து வாட்டரில் என்னவாகும், சால்யூபிள் ஆகாது. ஒன்லி சால்யூபிள் இன் ஆர்கானிக் சால்வெண்ட். இதுக்கு வந்து லோ போலாரிட்டி இருக்கிறனால இது என்ன பண்ணாது, ஹைட்ரஜன் பாண்டை வாட்டர் மாலிகுல் கூட ஃபார்ம் பண்ணாது. அதனால் இதால் சால்யூபிள் ஆக முடியாது. தென் இதோடைய டென்சிட்டி ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து வாட்டரை விட டென்சிட்டி அதிகமானது. சைஸ் ஆஃப் த ஹாலஜன் இன்க்ரீஸ் ஆக டென்சிட்டி ரேஞ்ச் ஆல்சோ இன்க்ரீசஸ். பொதுவாகவே அயோடின் தான் எனது சைஸ் வந்து இன்க்ரீஸாக இருக்கும். அதனால் இங்கே வந்து அயடோ பென்சீனுக்கு தான் என்ன பண்ணும், டென்சிட்டி அதிகம். அதே மாதிரி மெல்ட்டிங் பாயிண்ட் பாய்லிங் பாயிண்ட் ஆல்சோ இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸிங் த சைஸ் ஆஃப் த ஹாலஜன் ஆட்டம். அப்போ அயடோ பென்சின் தான் சைஸ் வந்து அதிகம். அதனால் அதுக்கு தான் என்ன பண்ணும், மெல்ட்டிங் பாயிண்ட் பாய்லிங் பாயிண்ட் ஆல்சோ இன்க்ரீசஸ். அப்போ சைஸ் இன்க்ரீசஸ், த டென்சிட்டி, மெல்ட்டிங் பாயிண்ட், பாய்லிங் பாயிண்ட் ஆல்சோ இன்க்ரீசஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். தென் இங்கே வந்து ஆர்த்தோ பேராமெட்டாவை வச்சு சொல்லியிருக்காங்க. ஆர்த்தோ பேராமெட்டாவில் எதுக்கு வந்து மெல்ட்டிங் பாயிண்ட் பாய்லிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்னா, பேரா டைக்ளோரோவுக்கு தான் என்ன பண்ணும், பேரா பொசிஷனில் இருக்கிறது தான் என்ன பண்ணும், மெல்ட்டிங் பாயிண்ட் பாய்லிங் பாயிண்ட் எல்லாமே அதிகமாக இருக்கும். எதனால அப்படின்னா, இதுக்கு வந்து நம்ம கிரேட்டர் எனர்ஜி வந்து நம்ம கொடுத்தா மட்டும்தான் அந்த பாண்ட் வந்து பிரேக்கேஜ் நடக்கும். அதனால் இதோடைய மெல்ட்டிங் பாயிண்ட் பாய்லிங் பாயிண்ட் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேவா, தென் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹாலோ அரீன்ஸ். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னால என்ன அர்த்தம் அப்படின்னா, ஹாலோ அரீன்ஸோடைய ரியாக்டிவிட்டியை தான் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ரெசனன்ஸ் ஸ்டெபிலைசேஷன். இந்த ஹாலோ அரீன்ஸில் வந்து எப்போவுமே ஹாலஜனில் என்ன இருக்கும் அப்படின்னா, லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்போ இங்கே வந்து குளோரினை சுற்றி 3 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், இந்த டாட்டட் லைன்ஸில் 2 டாட்டட் லைன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்களா, அதான் என்னதுன்னா லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அப்போ அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரான்ஸ். ஓகே, அது வந்து ஒரு எலக்ட்ரானுக்கு சமமானது. அப்போ அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து ஷிஃப்டிங் நடக்க இந்த பாண்ட் ஷிஃப்டிங்கும் நடந்துகிட்டே இருக்கும். அப்போ இது எல்லாமே எதில் இன்வால்வ் ஆகுது அப்படின்னா, ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகுது. இந்த மாதிரி பாண்ட் ஷிஃப்டிங் நடக்கிறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ரெசனன்ஸ். ஓகே, அப்போ இங்கே வந்து குளோரின்லேருந்து ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இங்கே ஷிஃப்ட் ஆனிச்சு அப்படின்னா, அது நான் என்ன சொன்னேன், அது வந்து ஒரு எலக்ட்ரானுக்கு சமமானது அப்படின்னு சொன்னேன். அப்போ இங்கே வந்து டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். அப்போ இங்கே உள்ள டபுள் பாண்ட் ஷிஃப்ட் ஆகும். ஷிஃப்ட் ஆனாலே அது என்ன அர்த்தம், மைனஸ் சார்ஜ். தென் அடுத்து வந்து இங்கே உள்ள டபுள் பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகுது. அப்போ இங்கே வந்து மைனஸ் சார்ஜ். அப்புறம் இங்கே உள்ள டபுள் பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும். அதே மாதிரி இந்த பாண்ட் ஷிஃப்டிங் நடந்துகிட்டே இருக்குதா, இதுக்கு பேர் தான் டபுள் பாண்ட் அண்ட் சிங்கிள் பாண்ட் மாறி மாறி வர்றது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரெசனன்ஸ். ஓகே, அப்போ இந்த கார்பன் குளோரினுக்குள்ள பாண்ட் லென்த் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, குளோரோ ஈத்தேன்ஸ்க்கு வந்து 1.82 ஆங்ஸ்ட்ராங் யூனிட்ஸாக இருக்குது. இந்த பாண்டை க்ளீவ் பண்ணுறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட். அதனால் இது வந்து எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷனில் தான் இன்வால்வ் ஆகுமே தவிர நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் இந்த ஹாலோ அல்கேன்ஸில் அவ்வளோவா நடக்காது. ஓகேவா, இந்த ஹைபிரிடைசேஷன் ஸ்டேட்டை பார்க்கும்போது sp2 hybridized carbon is more electronegative as compared to sp3 hybridized carbon. அப்போ இங்கே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஹாலஜனோட அட்டாச் ஆகிருக்கிற கார்பன் வந்து sp2 ஹைபிரிடைஸ்டில் இருக்கும். ஓகேவா, பட் இன் குளோரோமீத்தேனாக இருக்கும்போது அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா sp3 ஹைபிரிடைஸ்டில் இருக்குது. ஹாலோ அரீன்ஸாக இருக்கும்போது அது வந்து sp2 ஹைபிரிடைஸ்ட் மோர் எலக்ட்ரோநெகட்டிவாக இருக்கும். தென் அதே இது அல்கைல் குரூப்பில் நம்ம குளோரினை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கிறது தான் குளோரோமீத்தேன்.
அங்கே இருக்கும்போது அது வந்து sp3 ஹைப்ரிடைஸ்டாக இருக்குது, அதனால் லெஸ் எலக்ட்ரோ நெகட்டிவாக இருக்குது. ஓகேவா? எல்லாத்துலேயுமே குளோரோபென்சீனையும் குளோரோமீத்தேனையும் தான் கம்பேர் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து டைபோல் போலாரிட்டியை பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து sp2 ஹைப்ரிடைஸ்டாக இருக்கிறனால இதோடைய டைபோல் மூமெண்ட் வந்து 1.7 டியாக இருக்குது. டிங்கிறது டைபோல் மூமெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுற யூனிட். ஓகேவா? தென் குளோரோமீத்தேனுக்கு வந்து 1.94 டி. ஓகே, த டைபோல் மூமெண்ட் ஆஃப் ஈத்தேனுக்கு வந்து அதை விட அதிகம். அப்போது லெஸ்ஸர் போலாரிட்டி எதில் லெஸ்ஸர் போலாரிட்டி இருக்கும் அப்படின்னா ஹேலோ அரீன்ஸில் தான் லெஸ்ஸர் போலாரிட்டி இருக்கும். அப்போ இந்த ஹேலைட் அயானை ஈஸியாக அது என்ன பண்ண முடியாது, ரிமூவ் பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கு வந்து லெஸ்ஸர் டைபோல் மூமெண்ட் இருக்கிறதுனால லெஸ்ஸர் போலாரிட்டி இருக்கும். அதனால் இது வந்து ஈஸியாக என்ன பண்ண முடியாது, பாண்டை பிரேக் பண்ண முடியாது. டியூ டு நம்ம 2 ரீசன் சொல்லலாம். ஒன் இஸ் இதோடைய டைபோல் மூமெண்ட்டு குறைவாக இருக்குது. தென் ஆல்சோ த ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகிறனாலையும் நம்ம என்ன பண்ண முடியாது, ஈஸியாக இந்த பாண்டை நம்ம பிரேக் பண்ண முடியாது. ஓகே, அதனால தான் இது நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷனில் இன்வால்வ் ஆகாது அப்படிங்கிறத நான் சொன்னேன். தேங்க்யூ.